ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் ஒரு முறை வாங்கிவிட்டால் மீண்டும் மீண்டும் வாங்க தூண்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்க் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் மெகா கிவ் அவே. இது எங்க அன்பு மகளுடைய கல்யாணத்தை கொண்டாடுறதுக்காகவும் நம்ம ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன் ஆர்டரிங் சிஸ்டத்தை லான்ச் பண்றதுக்காகவும் இந்த மெகா கிவ் அவே ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். இன்று முதல் நம்ம ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷனோட நீங்க ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணலாம். இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்திருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு அமௌண்ட் வாங்கிக்குவாங்க. இன்னைக்கு தான் அதை லான்ச் பண்றோம். சோ அதை கொண்டாடுறதுக்காகவும் இந்த கிவ் அவே ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். மொத்தம் 10,000 மதிப்புள்ள 101 பரிசுகள் உங்களை தேடி வரப்போகுது. அதுல ஒரு மெகா பரிசா ஒரு ஓடிஜி ஓவனை நாங்க தர இருக்கிறோம். மீதி 100 பேருக்கு நம்ம ஆஸ்க் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ கிஃப்டா தர இருக்கோம். ஒவ்வொரு பொருள்லயும் ஃபர்ஸ்ட் 10 பேர் யார் கேக்குறாங்களோ அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறதா இருக்கிறோம். சோ அதுக்கு முன்னால நம்ம கிட்ட என்னெல்லாம் பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு என்ன பொருள் வேணுங்கிறத நீங்க செலக்ட் பண்ண முடியும். போட்டிக்கான நிபந்தனைகள் ரொம்பவே எளிமையானது. இந்த வீடியோவை முழுசா பாருங்க, கடைசியில என்ன நிபந்தனைகள் அப்படிங்கறத தெளிவா நான் சொல்றேன். சோ நம்ம ப்ராடக்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஷ்வாஷ் ஜெல். இது வந்து நல்ல ஒரு திக்கான ஜெல். அழுக்கு, கிருமி, கரைகள் எல்லாமே போயிடும். அது மட்டும் இல்லாம கைகளுக்கு ஒரு மென்மை தன்மையை தரக்கூடியது. ஹேண்ட் வாஷ் மாதிரியும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஹேண்ட் வாஷ்ல இருக்கிற அதே ஃபார்முலாவை இதுல நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். அதனால எந்த ஒரு அலர்ஜியும் இதை ஏற்படுத்தாது. ஜஸ்ட் ஒரு 5 டிராப் இருந்தா போதும், நம்ம வந்து ஒரு 50 பாத்திரம் வரைக்கும் கழுவிட முடியும். அது மட்டும் இல்ல, இது pH7 நியூட்ரலைஸ்ட் ஃபார்முலா அப்படிங்கறதுனால அலர்ஜி ஏற்படுத்தக்கூடியவங்களுக்கு கூட இது வந்து எதுவுமே பண்ணாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் வாஷ். 2 வகையான ஃபேப்ரிக் வாஷ் நம்ம கிட்ட இருக்கு. இது ஃபேப்ரிக் வாஷ் பயோ, இது ஃபேப்ரிக் வாஷ் ஆக்டோ. பயோ அப்படிங்கிறது ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கானது. கொஞ்சம் நுரவளம் கம்மியா இருக்கும். டாப் லோடிங் மிஷினுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ஃபேப்ரிக் வாஷ் ஆக்டோ அப்படிங்கிறது டாப் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்காகவும் கையில வாஷ் பண்றவங்களுக்காகவும் தயாரிக்கப்பட்டது. இதுல ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா, பயோல நம்ம பயோடிகிரேடபிள் என்சைம்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கோம். சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத பொருட்களை கலந்தது. ஈஸியா அது வந்து மண்ணோட மண்ணா மக்கி போயிடும். அடுத்ததா பாத்தீங்கன்னா டாய்லெட் கிளீனரும் பாத்ரூம் கிளீனரும். இது வந்து டாய்லெட் கரைகளுக்கு நல்ல அழுக்கு நல்லா போகும், கிருமிகள் எல்லாத்தையும் நீக்கிரும். பாத்ரூம் கிளீனர் அப்படிங்கிறது பாத்ரூம் தரைகளை தினமும் சுத்தம் பண்றதுக்காக வேண்டி பிரத்யோகமா தயாரிக்கப்பட்டது. தண்ணியில கலந்து நம்ம வந்து வாஷ் பண்ணோம்னா பாத்ரூம் கரைகள் எல்லாமே நமக்கு நல்லா ரிமூவ் ஆயிரும். அது மட்டும் இல்லாம கிருமிகள், துர்நாற்றம் எல்லாத்தையும் நீக்கி நம்ம பாத்ரூமையும் டாய்லெட்டையும் ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கோம். இது ஆஸ்க் ஜான்சி ஃப்ளோர் கிளீனர். இது வந்து நல்ல வாசமா இருக்கும். பாத்தீங்கன்னா நல்ல நறுமணத்தோட ஃப்ளோர் கிளீன் பண்ணா ஜெர்ம்ஸ் எல்லாத்தையும் கில் பண்ணி உங்க குழந்தைங்களுக்கு சேஃபான தரையை கொடுக்கும். எல்லா வகையான தரைகளுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். டைல்ஸ், மொசைக்ஸ், மார்பிள்ஸ், கிரானைட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியும். இது வந்து மல்டி கிளீனர். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே கேப்போட வருது. உங்களுக்கு எல்லாமே 2 வீலர், கார், அடுப்பு திட்டு, அடுப்பு மேடை, அடுப்பு, அண்ட் தென் பாத்தீங்கன்னா கண்ணாடி, ஃப்ரிட்ஜ், டிவி, பைப் எல்லாமே இதுல கிளீன் பண்ணிக்கலாம். இது ஆஸ்க் ஜான்சி ஸ்டிஃப் அண்ட் ஷைன். இது நம்ம காட்டன் கிளாத்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், சிந்தட்டிக் கிளாத்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இது ஆஃப்டர் வாஷ் ஃபேப்ரிக் கண்டிஷனர். துணியை துவைச்சதுக்கு அப்புறம் ஒரு 1/4 பக்கெட் தண்ணியில ஒரு 2-3 மூடி அளவுக்கு இதுல ஊற்றி நீங்க வந்து துணியை வந்து அலசி எடுத்து காய போட்டா துணி காஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்மெல் என்னங்கிறதே கரெக்டா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான டெக்னாலஜி இதுல நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். இதுல பயன்படுத்தி இருக்கிற அந்த மைக்ரோ பெர்ஃபியூம் துணியோடைய நெசவுகளுக்கு நடுவுல போய் தங்கிக்கும். சோ நீங்க அப்படியே எடுத்து துணியை மடிச்சு வச்சிட்டீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். அதிகபட்சம் 1 வருஷம் வரைக்கும் அதுல இருந்து ஸ்மெல் இருக்கும். பட் ஸ்மெல் வெளியே தெரியாது. நீங்க நெக்ஸ்ட் டைம் எடுத்து உடுத்தும் போது துணி கசங்குது பாத்தீங்களா, அப்படி கசங்கும் போது அந்த நெசவுக்கு நடுவுல இருக்கிற அந்த பெர்ஃபியூம் வந்து அப்படியே உடைஞ்சு வெளியே வர்ற மாதிரி அந்த ஸ்மெல் வந்து உடைஞ்சு வெளியே வரும். இதை நீங்க துணியில வந்து முக்கி காய போட்டுருங்க. காய போட்டு நல்லா காஞ்ச பின்னால ஸ்மெல் பண்ணி பாருங்க, ஒண்ணுமே ஸ்மெல் தெரியாது. லேசா 2 கையால கிரஷ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஸ்மெல் பண்ணி பாருங்க, உங்களால அந்த ஸ்மெல்ல நல்லா உணர முடியும். இது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது துணிக்கு தனியா கஞ்சி போடவும் தேவையில்லை. பிகாஸ் இது வந்து துணிக்கு வந்து லேசான மொடமொடப்ப கொடுக்கும். கொஞ்சம் அதிகமான மொடமொடப்பு வேணும் காட்டன் துணிகளுக்கு அப்படின்னா கொஞ்சம் கூடுதலா நீங்க ஊத்த வேண்டியிருக்கும். எந்த ஒரு ஆஃப்டர் வாஷ் ஃபேப்ரிக் கண்டிஷனரும் நீங்க எப்படி பயன்படுத்துவீங்களோ அதே மாதிரி தான் இதையும் பயன்படுத்தணும். சென்டட் ஃபினாயில்.
இது நல்ல நறுமணம் தரக்கூடிய ஒரு ஃபினாயில் வெரைட்டி. நல்ல ஒரு மார்க்கெட்ல எல்லா ப்ராடக்ட்லயும் ஹிட்டான ப்ராடக்ட் எதுன்னு கேட்டா இந்த சென்டட் ஃபினாயில் தான். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 சொட்டு டாய்லெட்ல ஊத்திட்டா 3 நாள் 4 நாள் வரைக்கும் பெர்ஃபியூம் ஸ்மெல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால பாத்ரூம் ஃப்ரெஷ்னரே உங்களுக்கு தேவைப்படாது. அந்த அளவுக்கு வந்து இது நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஃபினாயில். ஃபைனலா பாத்தீங்கன்னா 2 வகையான சோப்பு தூள். சோ இது வந்து பயோமேட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய 3-in-1 டிடர்ஜென்ட். ஏன் இதை 3-in-1 அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஃப்ரண்ட் லோடிங்க்கும் யூஸ் பண்ணலாம், டாப் லோடிங்க்கும் யூஸ் பண்ணலாம். அதே போல நம்ம டிஷ் வாஷிங் மெஷின் இருந்ததுன்னா அதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். பாத்திரங்களை நல்லா பளபளப்பாக்கி அதுக்கு எந்த ஒரு ஸ்கிராச்சஸும் வராத அளவுக்கு பண்ணி கொடுக்கும். சோ அந்த மாதிரியான இதை நம்ம இதுல ஆட் பண்ணிருக்கோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பபிள் மேட்டிக். இது வந்து நுரைவளம் கொஞ்சம் அதிகமான சோப்பு தூள். கையில வாஷ் பண்றவங்களுக்கும் டாப் லோடிங் வாஷிங் மிஷின்ல வாஷ் பண்றவங்களுக்கும் ஏற்ற டிடர்ஜென்ட் இது. இது எல்லாமே பெரிய பேக்லயும் கிடைக்குது. அதாவது இது வந்து 1 லிட்டர் பேக்கு. இப்போ நம்ம ஆஃபருக்காக வேண்டி 1/2 லிட்டர் பேக் எல்லாத்துலயும் 10% எக்ஸ்ட்ரா ஃப்ரீ கொடுத்துருக்கோம். 550 ml இருக்கும். இப்போ வந்து லான்ச்சுக்காக வேண்டி அறிமுக சலுகையா கொடுத்துருக்கோம். எல்லா பேக்குமே 1/2 லிட்டர் அண்ட் 1 லிட்டர் அளவுகள்ல கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கி சோதனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ட்ரையல் பேக் இந்த மாதிரி லான்ச் பண்ணிருக்கோம். எல்லா பொருட்களுக்கும் இந்த மாதிரி ட்ரையல் பேக் கிடைக்கும். நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்குற மாதிரி இருந்தா. அது மட்டும் இல்ல, ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்ல யூஸ் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பெரிய ஜார்ல 5 லிட்டர் அளவுகள்லயும் பாத்ரூம் கிளீனர், டாய்லெட் கிளீனர், சென்டட் ஃபினாயில், தென் ஃப்ளோர் கிளீனர் எல்லாமே கிடைக்குது. சோ அந்த மாதிரி வாங்கும்போது விலை வந்து உங்களுக்கு கம்மியா கிடைக்கும். இந்த போட்டி ரொம்பவே சிம்பிளானது. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு ஷேர் பண்ணணும். செகண்ட் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோவோட கீழே கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் பின்டு கமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்திருப்பேன். அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுடைய அட்ரஸ், போன் நம்பர் அண்ட் உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படிங்கறத நீங்க அப்டேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நீங்க பப்ளிக்ல கொடுக்கும்போது உங்களுடைய பிரைவசி பாதிக்கப்படும். உங்க வீடு தேடி நாங்க அனுப்ப வேண்டி இருக்கிறதுனால இப்பவே நீங்க கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க அதுல அப்டேட் பண்ணிருங்க. அப்டேட் பண்ணிட்டு இங்க வந்து கமெண்ட்ல வந்து என்ன நீங்க சொல்லணும் அப்படின்னா ஆஸ்க் ஜான்சி யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். அதிகபட்சம் நீங்க வந்து 5 வரிக்குள்ள இதுக்கான ஆன்சரை சொல்லணும். அப்படி நீங்க கமெண்ட் பண்ணும்போது எந்த கமெண்ட்டுக்கு அதிகமான லைக்ஸ் வருதோ அதை பேஸ் பண்ணி மெகா கிஃப்டான ஓடிஜி ஓவனுக்கான வின்னரை நாங்க செலக்ட் பண்ண போறோம். கண்டிப்பா உங்களுக்கு அந்த பொருள் வந்து தேடி வரும், வீடு தேடி. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்க கமெண்ட்டுக்கு லைக் போட சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, மத்தவங்களும் போய் எந்த கமெண்ட் சிறந்ததா இருக்குன்னு பார்த்து லைக் போட்டு வின்னரை செலக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இது அதிர்ஷ்ட போட்டி அல்ல. அதாவது ஒவ்வொரு பொருளையும் ஃபர்ஸ்ட் 10 பேர் கேட்கற வரைக்கும் அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல 90 பேர் ஒரு பொருளை கேட்டுட்டாங்கன்னா 91வது ஆள் தான் இன்னொரு பொருளை கேட்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பரிசு கிடைக்கும். அதே போல சிறந்த கமெண்ட்டுக்கு தான் பரிசு அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அந்த சிறந்த கமெண்ட் எதுங்கிறத சப்ஸ்கிரைபர்ஸே லைக் மூலமா தேர்ந்தெடுக்க போறாங்க. சோ இது அதிர்ஷ்ட போட்டி கிடையாது. கண்டிப்பா நீங்க வின் பண்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். இதுக்கு கடைசி தேதி எதுவும் நாங்க இப்ப அறிவிக்க போறதில்ல. எங்களுக்கு வசதியான ஒரு நாள்ல இதை ஸ்டாப் பண்ணிட்டு நாங்க அனௌன்ஸ் பண்ணலாம்னு இருக்கிறோம். இந்த வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ.